இதற்கான பெயர் முஹிம்மா என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மல் முஹிம்மா, முஹிம்மா என்றால் என்ன அப்படின்னு கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது இந்த சூரா அடியார்களுக்கு இம்மை மறுமைக்கான எல்லா நலவுகளையும் கொண்டு சேர்க்கக்கூடியது. எனவே இதற்கு பெயர் முஹிம்மா அப்படின்றாங்க. பொதுவானது அப்படின்ற அர்த்தத்தில். அப்போ எல்லா நலவுகளையும் கொண்டு சேர்க்கக்கூடிய சூரா சூரா யாசீன். எனவே அதற்கான மறுபெயர் முஹிம்மா. மற்றொரு பெயர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சூராவுக்கு சூரத்து தாஃபியா அப்படின்ற ஒரு பெயர் சொன்னார். தாஃபியா தாஃபியா அப்படின்னா என்னன்னா தடுக்கக்கூடியது, விளக்கக்கூடியது என்ற பொருள். நாம் நேற்றே சொல்லியிருந்தோம், எல்லா வகையான சோதனைகளையும் தடுக்கக்கூடியது, எல்லா வகையான ஆஃபாத்துகளை தடுக்கக்கூடியது, எல்லா வகையான நஷ்டங்களை தடுக்கக்கூடியது. அது இம்மை சார்ந்ததாகட்டும் அல்லது மறுமை சார்ந்ததாகட்டும், இது போன்று எல்லா விதமான சோதனைகளையும் அது தடுக்கக்கூடியதாக இருப்பதின் காரணத்தினால் அதற்கான பெயர் தாஃபியா. மூன்றாவது ஒரு பெயர் சொல்வார்கள், இதற்கு பெயர் காதியா. என்னன்னா நிறைவேற்றி தரக்கூடியது. இம்மை மறுமைக்கான எல்லா தேவைகளையும் இது நிறைவேற்றி தரக்கூடியது என்ற காரணத்தினால் இதற்கான பெயர் காதியா என்பதாகவும் நமக்கு விளக்கி தருவார்கள். ஆக யாசீன் என்ற அந்த சூறாவை நாம் யாசீன் என்று அறிகின்றோம். அதற்கான ஒரு பெயர் முஹிம்மா, தாஃபியா, காதியா. சூரத்துல் காதியா, சூரத்துல் தாஃபியா, சூரத்துல் முஹிம்மா என்ற பெயரால் நாம் இதை நினைவு கூறலாம். அல்ஹம்துலில்லாஹ். சூராவுக்குள் நாம் வருகின்றோம். யாசீன் அப்படின்னு தொடங்குகிறது. இந்த யாசீன் என்பதற்கான பொருள் குறித்து நாம் பார்த்தோம் என்றால், குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சில ஹுரூஃப்களை வைத்திருக்கிறார். இந்த ஹுரூஃப்களுக்கு ஹுரூஃபுல் முகத்தியாத் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஆரம்பிக்குது, அலிஃப் லாம் மீம் ரா அப்படின்னு ஆரம்பிக்குது, காஃப் ஹா யா ஐன் ஸாத் அப்படின்னு. இந்த மாதிரி தொடக்கத்தில் சூராவினுடைய தொடக்கத்தில் இந்த மாதிரியான சில ஹுரூஃப்கள் இடம்பெறக்கூடியதாக இருக்கும். இந்த ஹுரூஃப்களை குறித்து சொல்வார்கள். இந்த ஹுரூஃப் அப்படிங்கிறது ஹுரூஃபுல் முகத்தியாத். இதற்கான விளக்கம் அல்லாஹ்வே அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வே அறிந்தவனாக இருக்கிறான். ஜும்ஹூர் உலமாக்கள், ஐம்மாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள் இவர்களுடைய கருத்து என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய கருத்துக்களை ரகசியமாக வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது அப்படின்றது இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை ரகசியமாக வைக்கும்படி சொல்லி இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காதது என்று எதுவும் கிடையாது. அல்லமக்க மாலம் தகுன் தஅலம், தாங்கள் அறியாதது என்று எதுவெல்லாம் இருக்குமோ அவை யாவையும் நான் தாங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அல்லாஹ் எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் சில ரகசியங்களை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துவதை விட்டும் அல்லாஹ் பெருமானாருக்கு தடை விதித்திருக்கிறான். அந்த விதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அறியாதவர்கள் அப்படின்ற கருத்துக்கு நாம செல்ல தேவையில்லை. ஒட்டுமொத்தத்தில் சொல்றதாக இருந்தால் தன்னுடைய கலாம் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா அவனுக்கென்று சில ரகசிய கருத்துக்களை, வார்த்தைகளை இந்த குர்ஆனில் வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட வார்த்தைகளில் இருந்தும் ஒன்றாகும் என்பதாக யாசீனும் ஒன்றாகும் என்று நமக்கு விளக்கம் தருவார்கள். இன்னும் இதற்கான பொருள் குறித்து நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்க வரும் பொழுது சில கருத்துக்களையும் இதற்கு சொல்வார்கள். அதுல ரொம்ப பிரபலமான கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டா, யாசீன் என்பதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் முன்னோக்குகிறான்.
சூறாவை அதனுடைய பொருள் விளக்கும் பொழுது நமக்கு தெரியும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய விளக்கத்திலையும் தெரியும். இது நேரடியாக அல்லாஹ் தஆலா பெருமானாரை பார்த்து பேசக்கூடிய ஒரு செய்தி. பெருமானாரிடத்தில் பேசுகிறான், பெருமானாருக்கு ஒரு ஆறுதல் அளிக்கின்றான், பெருமானாருக்கு ஒரு தைரியம் ஊட்டுகின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போ அந்த அடிப்படையில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், யாசீன் என்பதை கொண்டும் அல்லாஹ் தஆலா பெருமானாரை அவர் முன்னோக்குவதின் காரணத்தினால் இந்த யாசீன் என்பதற்கான பொருள் சொல்வார்கள், யா இன்சான். இன்சான் அப்படின்னா நமக்கு தெரியும். இங்க யா இன்சான் என்று பெருமானாரை அல்லாஹ் தஆலா முன்னோக்குகிறான். அதாவது மனிதரில் பூரணமானவரே, மனிதரில் பூரணமானவர்களே, யா ரஜுல் மனிதர்களில் பூரணமானவர்களே, அல்லது யா சய்யிதல் பஷர் மனித குல தலைவர் அவர்களே என்பது இதனுடைய பொருளாக இருக்கும் என்பதாகவும் நமக்கு விவரித்து தருவார்கள். ஏன் இப்படி முன்னோக்குறான் அப்படின்றது நமக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார்த்தைகள்ல நமக்கு இது தெரிய வரும். இன்னொரு கருத்து சொல்வார்கள், இந்த யாசீன் என்பது பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமங்களிலிருந்தும் ஒன்றாகும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பெருமானாரை சில திருநாமங்களை கொண்டும் அவன் அழைக்கின்றான். உதாரணமாக நாம் தெரிந்த ஒன்றுதான், அல்லாஹ் தஆலா தாஹா என்று அழைக்கின்றான் குர்ஆனில், முஸம்மில் என்று அழைக்கின்றான், முத்தத்திர் என்று அழைக்கின்றான், வத்துஹா என்று அழைக்கின்றான். இது மாதிரி யாசீன் என்பதும் எப்படி தாஹா என்பது தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமமோ, முஸம்மில் முத்தத்திர் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமமோ, அதுபோன்று யாசீன் என்பதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமங்களில் இருந்தும் ஒன்று. இமாம் மாவர்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தி தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்வார்கள். ஹஜ்ரத் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சொல்றாங்க, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, அது பெருமானார் சொன்னாங்க, இன்னல்லாஹ தஆலா சம்மானி ஃபில் குர்ஆன் சபஅத அஸ்மானி. அல்லாஹ் தஆலா திருமறையில் என்னை 7 பெயர் கொண்டு அழைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா திருமறையில் 7 பெயர் கொண்டு அழைத்திருக்கிறான் என்று பெருமானார் சொன்னதை ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள். அதில் ஒன்று சொல்வார்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாசீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸம்மில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முத்தத்திர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்று வருது இல்லையா? இப்போ இந்த மாதிரி முஹம்மத் அப்படின்றது நமக்கு தெரியும், முஹம்மது ரசூலுல்லாஹ். அதே மாதிரி அஹ்மத் என்ற பெயரும் குர்ஆன்ல இடம் பெற்றிருக்கிறது, தாஹா. இப்படி அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமறையில் 7 பெயர் கொண்டு அழைத்திருக்கிறான் என்பதை பெருமானாரை சொல்லக்கூடிய செய்தியை சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதின் மூலமாக நாம் விளங்குகின்றோம். யாசீன் என்பது நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமங்களிலிருந்தும் ஒன்றாகும். அப்ப யாசீன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு அழைக்கிறாங்க. யா இன்சான் அப்படின்னா ஓ மனிதரில் பூரணமானவர்களே, யா ரஜுல் மனிதரில் பரிபூர்ணமானவர்களே, சம்பூர்ணமானவர்களே, அல்லது யா சய்யிதல் பஷர் மனித குலத்தினுடைய தலைவர் அவர்களே, அல்லது யாசீன் என்ற முஹம்மது நபி அவர்களே. இன்னொரு சொல்வார்கள், யாசீன் என்பதற்கான மறுபொருள் சொல்லும் பொழுது சொல்வாங்க, ஹஜ்ரத் சய்யிதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கருத்தை சொல்வார்கள், யாசீன் என்பதை கொண்டும் அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்கின்றான். தாஹா அப்படின்னு சொன்னா தாஹா, தாஹாவின் மீது சத்தியமாக, வல்லுஹா வைகரையின் மீது சத்தியமாக, முஸம்மில் முஸம்மிலின் மீது சத்தியமாக அப்படின்ற மாதிரி வரும் பொழுது அல்லாஹ் தஆலா யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம்
நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, அவர்களுடைய திருநாமம் அது அல்லாஹ்வினுடைய திருநாமங்களிலிருந்தும் ஒன்றானதாகும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தருவார்கள், யாசீன் என்பது அல்லாஹ்வினுடைய திருநாமங்களிலிருந்து ஒன்று. அதை கொண்டு அவன் சத்தியமிட்டு இந்த செய்தியை இங்கே தொடங்குகின்றான். ஆக மொத்தத்தில் யாசீன் என்பதற்கான பொருள் என்று நாம் பார்த்தோம் என்றால், ஒரு வகையில் அது ஹுரூஃபுல் முகத்தாத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மாத்திரமே இதனுடைய விளக்கங்களை அறியக்கூடிய விதத்தில் உண்டான ரகசிய பொருளாக இருக்கிறது. ஒன்று சையீத் யா இன்சான், யா ரஜுல், யா சையீதல் பஷர், அல்லது யா ரசூலல்லாஹ், அல்லது என்னது இறைவன் சொல்றான், நான் என் மீது சத்தியமாக சொல்கிறேன். யாசீன் அல்லாஹ்வுடைய திருநாமம் என்று வைக்கும் பொழுது நான் என் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னல் குர்ஆனில் ஹகீம், யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம், குர்ஆனுல் ஹகீம், ஹிக்மத்துகள் நுணுக்கங்கள் நிறைந்த குர்ஆனின் மீது சத்தியமாக. அப்ப பொருள் என்னாச்சு? ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வரணும், ஒவ்வொரு பொருளும் சொல்லி இருக்கிறோம். மனிதரில் பரிபூர்ணமானவர்களே இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக சொல்கின்றேன். மனிதரில் சம்பூர்ணமானவர்களே இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக சொல்கின்றேன். அல்லது மனித குலத்தினுடைய தலைவர் அவர்களே இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக சொல்கிறேன். அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக சொல்கின்றேன். அல்லது இறைவனாகிய நான் குர்ஆனின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன். என்ன? இன்னக லமினல் முர்சலீன், நிச்சயமாக தாங்கள் நபிமார்களிலிருந்து ஒருவராகவே இருக்கிறீர்கள். சில பேர்கள் இதை நபிமார்களிலிருந்து ஒருவரா இருக்கிறீங்க அப்படின்னு போயிடுவாங்க. இன்னக லமினல் முர்சலீன், நிச்சயமா தாங்கள் நபிமார்களிலிருந்து ஒருவராகத்தான் இருக்கிறீர்கள், ஒருவராகவே இருக்கிறீர்கள். நம்ம யோசிக்கிறோம், அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களினுடைய நபித்துவத்தை, அவர்களுடைய ரிசாலத்தை இப்படி இத்தனை பேர்களை கொண்டு, மனிதரில் புனிதர், மானிட குலத்தினுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சொல்றேன், ரப்பாகிய நான் சொல்றேன் அப்படின்னு இவ்வளவுக்குள்ள ஒரு அழுத்தமான விதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நபித்துவத்தை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துவது எதற்காக என்றால், மக்கத்து காஃபிர்கள், மக்கத்து முஸ்ரிக்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்தார். அவர்களுடைய நபித்துவத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். லஸ்த முர்சலா, எல்லாம் நபிலாம் கிடையாது, சும்மா மனசுல வந்ததை சொல்றீங்க, உங்களுடைய மனசுல தோணுனதை சொல்றீங்க, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள சொல்றீங்க, நீங்க உண்மையான வழியிலெல்லாம் கிடையாது என்பது போன்று பெருமானாரை கடுமையாக அவர்கள் வார்த்தைகளால் வசைபாடினார். சொல்லால் அடித்தார்கள், கல்லால் அடித்தார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். கடுமையாக மறுத்ததோடு நிற்காமல் அதற்கு கடுமையான எதிர்வினைகளை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் ரொம்ப மனம் தளர்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் கூட உண்டாகும். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா ஈமானை நமக்கு அப்படியே கூரையை பிச்சுக்கிட்டு தரலாம் அப்படின்ற மாதிரி தந்துட்டா, நமக்கு ஈமானுடைய கதிர் நமக்கு விளங்கல, ஈமானினுடைய அந்த தரம் நமக்கு விளங்கல, பாக்கியம் நமக்கு விளங்கல. சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, சிரமப்பட்டிருக்கிறாங்க, துன்பங்களை துயரங்களை சந்தித்திருக்கிறார்கள். இறை செய்தியை அந்த மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்குள் உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட துயரங்கள் என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு கட்டம் அபூ தாலிப் அவர்களினுடைய வஃபாத், கதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய வஃபாத், இரண்டு பேர்களும் பெருமானாருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருந்தார்கள் நபித்துவ பணியை செய்வதில். ஆனால் இந்த இரண்டு பேர்களினுடைய இழப்பு பெருமானாருக்கு ஒரு மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. ஒரு நாள் வருகிறார்கள், உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபி கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில் சென்றவர்கள் வீடு திரும்புகிறார்கள். வீட்டு கதவை தட்டுகிறார்கள். திறப்பவர்கள் அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி
நின்று கொண்டிருந்த கோலத்தை பார்த்து அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிறு பிள்ளை கதறி அழுறாங்க. காரணம், பெருமானாரினுடைய தலையில் இருந்தும் உடல் முழுவதும் சேற்று கரைகள் வீசப்பட்டிருக்கிறது. சகதியால் பெருமானாரை துன்புறுத்தப்பட்டிருக்கிறது. சகதி மீனியாக வீடு வருகிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன பிள்ளை தண்ணியை ஊத்தி கழுகி விடுறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இப்படி துன்பங்களை சந்தித்தவர்கள், வேதனைகளை சந்தித்தவர்கள், ஏன் லஸ்த முர்சலா, நீ நபி கிடையாது, நீங்க சொல்றதெல்லாம் தவறு, நீங்க சொல்றதெல்லாம் அப்படி, நீங்க நேர்வழியில கிடையாது, உண்மையான வழியில கிடையாது அப்படின்னு சொன்ன பட்சத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் தளரக்கூடிய சூழல் வந்த பொழுது அல்லாஹ் சொன்னான், மனிதரில் புனிதரே, மனிதரில் முழுமையானவரே, மானிட குலத்தினுடைய தலைவர் அவர்களே, அல்லது முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களே, அல்லது இறைவனாகிய நான் சொல்லுகின்றேன், இன்னக லமினல் முர்சலீன். வெறும் நான் சொல்லல, வல் குர்ஆனில் ஹக்கீம், ஹிக்மத்துகள் நிறைந்த, நுணுக்கங்கள் நிறைந்த, ஞானங்கள் நிறைந்த குர்ஆனாகிய என் கலாமின் மீது நான் சத்தியமிட்டு சொல்கின்றேன், நிச்சயமாக தாங்கள் அல்லாஹ்வினுடைய திருத்தூதர். இன்னக லமினல் முர்சலீன். இதை சொல்லும் பொழுது இதுல ஒரு சில நுணுக்கத்தை சொல்வார்கள். அல்லாஹ் சொல்றான், வல் குர்ஆன் அப்படி முடிச்சிருந்திருக்கலாம், வல் குர்ஆன் அப்படி முடிச்சிருந்திருக்கலாம். இன்னக லமின யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன் அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த குர்ஆனினுடைய அந்த வசனங்கள் தன்சீலல் அஸீஸிர் ரஹீம் என்று பின்னால் உள்ள வார்த்தைகள், தன்சீலல் அஸீஸிர் ரஹீம். அப்ப அஸீஸ் அப்படின்னா இது மிகைத்தவன், யாவையும் மிகைத்தவன், யா சக்திகளையும் படைத்தவன், எல்லா வகையான அந்த குவத்துக்கும் ஆற்றலுக்கும் உரித்தான நான் சொல்லுகின்றேன், தாங்கள் அல்லாஹ்வினுடைய திருத்தூதராக இருக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக இந்த வார்த்தையை அல்லாஹ், இந்த சூராவை அல்லாஹ் தஆலா அருளுகிறார். வரலாற்றிலே முஃபஸ்ஸிரீன்கள் பெருமக்கள் நமக்கு விளக்கம் தரும் பொழுது சொல்வாங்க, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எந்த நபிமார்களினுடைய நபித்துவத்தையும் அவன் சத்தியமிட்டு சொன்னது கிடையாது. நபிமார்களை சொல்லுகின்றான், நபிமார்களினுடைய வரலாறுகளை சொல்லுகின்றான், நபிமார்களினுடைய காலத்தை சொல்லுகின்றான், நபிமார்களினுடைய குடும்பத்தை சொல்லுகின்றான், நபிமார்கள் அவர்கள் போதித்த போதனைகளை சொல்லுகின்றான். ஆனால் எந்த நபியினுடைய நபித்துவத்தையும் சத்தியமிட்டு சொல்லுதல் என்பது அல்லாஹ் தஆலா சொன்னதில்லை. அப்படி சொன்னதுன்னு சொன்னா ஒரே ஒரு மனிதரில் புனிதர், மனிதரில் மாண்பாளர், பரிபூர்ணமான இன்சானு காமில் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வால் அத்தாக அங்கீகரித்துக் கொள்ளப்பட்ட அல்லாஹ்வால் சிறப்பு பெயர்கள் தாஹா, முஸம்மில், முத்தஸ்ஸிர், வத்துஹா என்று அழைக்கப்பட்ட பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நபித்துவத்தை மாத்திரமே எப்படி சொல்றார், இன்னக லமினல் முர்சலீன் தன்சீலல் அஸீஸிர் ரஹீம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம். யாசீன் ரசூலுல்லாஹ்வினுடைய திருநாமம் அப்படின்றது இரண்டாவது வச்சுக்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தின் பிரகாரம் யாசீன் என்பது அல்லாஹ்வினுடைய திருநாமங்களில் இருந்து ஒன்று. இப்ப அல்லாஹ் தஆலா தன்னை சத்தியம் என்று சொல்லி, என் மீது சத்தியமாக, குர்ஆனின் மீது சத்தியமாக அப்படின்னு இந்த தொடரை உண்டாக்கி, இன்னக லமினல் முர்சலீன், நிச்சயமாக தாங்கள் அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் தான், நபிமார்களில் இருக்கும் ஒருவராகத்தான் தாங்கள் இருக்கிறீர்கள் என்பதை வரிசைப்படுத்துவதனுடைய ஹிக்மத்தை, அதனுடைய ஆழ்கருத்தை சொல்லுவாங்க. அல்லாஹ் சத்தியமானவனா இல்லையா, குர்ஆன் சத்தியமானதா இல்லையா, அல்லாஹ் சத்தியமானவன், அவனுடைய கலாம் சத்தியமானது, அல்லாஹ் சத்தியமானவன், குர்ஆன் சத்தியமானது. அதுபோன்று அந்த வரிசையிலேயே ரசூலுல்லாஹ்வினுடைய நபித்துவத்தை, ரிசாலத்தை சொன்னதின் காரணத்தினால் தங்களுடைய ரிசாலத்தும் சத்தியமானது, தாங்களுடைய நபித்துவமும் சத்தியமானது, தாங்கள் நபி என்பதும் உண்மையானது. எவன் மறுத்தாலும் மறுக்கட்டும், ஆனால் தாங்கள்
நபி என்பதில் யாரும் மறுப்பதினால் தாங்கள் நபி என்பது இல்லாமல் போய்விடாது என்பதை அல்லாஹ் தஆலா அவன் எப்பொழுதும் இருப்பவன், அவனுடைய கலாமும் எப்பொழுதும் இருக்கும். அந்த திருமறை சொல்லக்கூடியவன் மறுக்கக்கூடியவன் இன்று மறுப்பான், நாளை சென்று விடுவான். இன்று மறுப்பான், நாளை இல்லாதவனாக ஆகிவிடுவான். இன்று வாழுவான், நாளைக்கு அவன் வாழ்ந்த சுவடே இல்லாமல் போய்விடக்கூடியதாக இருக்கும். நான் எப்பொழுதும் இருப்பவன், என் கலாம் என் வேதம் எப்போதும் இருக்கக்கூடியது. அதில் நான் சொல்லுகின்றேன் தாங்கள் நபி என்பதும் எப்பொழுதும் அழியாமல் இருந்து கொண்டிருக்கும் என்பதாக இதனுடைய ஹிக்மத்துகளை கருத்துக்களை நமக்கு நாதாக்கள் நன்மக்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை, ஒருவருடைய நபித்துவத்தை சத்தியமிட்டு சொல்லுகிறான் என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே. எனவேதான் யாருக்கும் இல்லாத சிறப்பம்சங்கள், யாருக்கும் இல்லாத பெருமைகள், யாருக்கும் இல்லாத பேர்களும் புகழ்களும் நம் உயிரிலும் மேலான காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டத்தில் இப்படி சொல்வார்கள், அன சய்யிதுல் முர்ஸலீன் வலா ஃபக்ர், அன காத்தமுன் நபியீன் வலா ஃபக்ர். நான் தான் அனைத்து நபிகுல மக்களினுடைய தலைவர், நான் தான், அதுல எனக்கு பெருமை இல்லை. நான் தான் காத்தமுன் நபி, அதுல எனக்கு பெருமை இல்லை. நாளை மறுமையினுடைய எல்லா அதிகாரங்களும் என் கையில் தான் இருக்கும். லிவாவுல் ஹம்து என் கையில் தான் இருக்கும். என் வார்த்தையை கொண்டே கேள்வி கணக்குகள் தொடங்கும். என் வார்த்தை கொண்டே மன்னிப்புகள் வழங்கப்படும். சொர்க்கத்தின் கதவுகளும் கூட என் பெயர் கொண்டே திறக்கும். வலா ஃபக்ர், எனக்கு எந்த பெருமையும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்களே, அதுபோன்று உமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமை பெருமைகளை, அவர்களுடைய புகழ்ச்சிகளை, அவர்களினுடைய நபித்துவத்தினுடைய உண்மையையும், அவர்களுடைய தரம் என்ன, தகுதி என்ன என்பதையும் பறைசாற்றக்கூடியதுதான் சூரத்துல் யாசீன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் யாசீனுடைய அந்த வார்த்தைகள்ல அடுத்து சொல்வான், இன்னக லமினல் முர்ஸலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம். யார் சொன்னது உங்களை நீங்கள் சரியான வழியில் இல்லை, நீங்கள் தவறான வழியில் இருக்கிறீர்கள், மனம் போன பாதையில் தாங்கள் நடப்பவர்கள், செயல்படுபவர்கள் என்று யார் சொல்வது? நான் சொல்கின்றேன். அலா சிராத்தின் முஸ்தகீம், தாங்கள் இருக்கும் பாதைதான் நேரான பாதையாகும், தாங்கள் வகிக்கும் பாதைதான் சரியான பாதையாகும், தாங்கள் செல்லும் பாதைதான் சரியான பாதையாகும். தாங்கள் அழைக்கும் பாதையின் பக்கம் யார் ஒருவர் வருவார் என்றால் அவர் நேரான பாதையில் தான் இருப்பார். தாங்கள் சொல் கேட்டு யார் நடப்பார் என்றால் அவர் நேரான வழிக்கே சொந்தக்காரராக ஆகுவார். இம்மையிலும் வெற்றியாகுவார், மறுமையிலும் வெற்றியாகுவார் என்ற விதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிராத்துல் முஸ்தகீம் அலா சிராத்தில் முஸ்தகீம் என்று சொல்லிவிட்டு தன்சீலுல் அஸீஸிர் ரஹீம் என்ற அந்த இறைவனால் மிகைப்புத்தன்மைக்குரிய ரஹ்மத்துக்கள் பொருந்திய இறைவனால் அருளப் பெற்றது என்பதை சொல்லிவிட்டு நீங்க சொல்லுங்க, போங்க. உங்களை ஏன் மறுக்கிறாங்க தெரியுமா? லிதுந்திர கௌமம் மா உந்திர ஆபாஹும் ஃபஹும் காஃபிலூன். யார் தாங்களை மறுக்கிறார்களோ அவர்களினுடைய மூதாதையர்களுக்கும் கூட, அவர்களுடைய மூதாதையர்களுக்கு இறை அச்சம் ஊட்டக்கூடியவர்கள் வராததின் காரணத்தினால் அறியாமையில் இவர்கள் உங்களை மறுக்கிறார்கள். அதாவது என்ன சொல்றேன்னா, நீண்ட காலங்களாக இவர்களுக்கு நபிமார்கள் வராமல் இருந்ததினால் இவர்கள் இருளான வாழ்க்கையில், வழிகேடான வாழ்க்கையில் அப்படியே ஊறி போயிட்டாங்க. வழிகேடு என்பது இவர்களுடைய ரத்தத்திலும் சதையிலும் ஊறி போய்விட்டது. வழிகேடு என்பது இவர்களினுடைய ஒரு பழக்கமாக ஆகிவிட்டது. புதுசா இப்ப தாங்கள் வந்து சொன்ன உடனே என்ன புதுசா சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது இவர்களினுடைய அறியாமை. இவங்களுடைய மூதாதையர்களை எச்சரிக்கப்படாததினால் இவங்களும் இப்படி இருக்கிறாங்கன்னு நல்லா சொல்றாங்க. அப்ப நபிமார்கள் அனுப்பலையான்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு குலத்தை சார்ந்தவர்கள். அரபிய மக்களுக்கு முதல் நபி ஹஜ்ரத் சையதுனா
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு அரபு குலத்துல எந்த நபியும் கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் சுமார் 2000 வருடங்கள் அல்லது 2500 வருடங்கள் இடைவெளி என்பதாக நமக்கு சொல்லி தருவாங்க. அல்லது பொதுவாக நாம அனைத்துலக மக்களுக்கும் உண்டான நபி என்று பார்த்தால் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கும் இடையிலே 570 வருடங்கள் சொச்ச வருடங்கள் வித்தியாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து அதுக்கு பிறகு 40வது வருஷத்தில் தான் நபித்துவத்தை வெளிப்படுத்துகிறார்கள். 570 பிளஸ் ஒரு 40 நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா 610 அப்படின்ற கணக்கு வரும். 570 சொச்சம் அப்படின்னு வரும் பொழுது ஆக மொத்தத்துல 600 சொச்ச வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் பதிந்து உள்ளத்தை அறிந்து விட்டது. மிகவும் அது துருபிடித்த ஒரு பொருளாக ஆகிவிட்டதினால் புதுசா தாங்கள் இப்படி நபின்னு சொல்லும் பொழுது அவங்க மறுக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை, தாங்கள் இவர்கள் சொல்றதை எல்லாம் கொண்டும் தாங்கள் என்ன செய்ய வேண்டாம், மனம் தளர்ந்து விட வேண்டாம். யா ரசூலல்லாஹ், தாங்கள் உறுதியாக நபியாக இருக்கிறீங்க. யாருடைய பழிச்சொல்லையும் தாங்கள் பொருட்படுத்த தேவையில்லை. யாருடைய பழிச்சொல்லையும் பார்த்து தாங்கள் துவண்டு போய்விட தேவையில்லை. நான் சொல்லுகின்றேன், அழியாத ரப்பு நான் சொல்லுகின்றேன். அழிவு இல்லாத ரப்பு என்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் வார்த்தைகள் என்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கும் என்னை போன்று நான் சொல்றேன், தாங்கள் நபியாகவே இருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை உறுதிப்படுத்துவதோடு, சத்தியமிட்டு உறுதிப்படுத்துவதோடு, பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவன் ஆறுதல் வழங்குகின்றான். மனம் துவண்டு போன சூழல்ல ஆறுதல் வழங்கக்கூடியவனாக இருக்கிறார். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிச்சிறப்பை எடுத்துரைக்கக்கூடிய சூறாக்களில் இருந்தும் ஒன்றாக இந்த யாசீன் சூரா அமையப்பெற்றதாக இருக்கிறது என்பதை நாம் மனதில் வைக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டதை நாம் மனதில் பதிய வைத்து என்றும் நினைவில் வைத்து நாம் வாழக்கூடிய இதன் அடிப்படையில் நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பையும் அவர்களுடைய உயர்வையும் பரிபூர்ணமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. இந்த கருத்துக்களை நாம் மனதில் வைத்திருப்பதன் மூலமாக யாசீன் சூராவை ஓதும் போதெல்லாம் இதை நினைவில் வைத்தே ஓதட்டும். சஹாபாக்கள் அப்படிதானே. சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால நான் பாங்க சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய வளமை என்ன அப்படின்னா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது நம்ம ஹய்யால ஸலால தான் இப்படி திரும்பணும், ஹய்யால ஃபலால தான் இப்படி திரும்பணும். ஆனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய திசையை பார்த்து அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. அவ்வளவு ஒரு ஈமானியத்தான அந்த உணர்வு, அந்த உணர்வில் அந்த ஈமான் கலந்திருந்தது. இப்ப நாம யாசீன் சூராவை நம்ம ஓதுறோம்னு சொன்னா யாசீன் அப்படின்னு சொன்னாலே யா ரசூலல்லாஹ் அப்படின்ற அந்த நினைவு நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடியதா இருக்கும். உயிரோட்டமாக ஓதுவோம். சராசரியான ஆயத்துகளும் கூட, சாதாரண ஆயத்துகளும் கூட மழை போன்ற பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஓதி பார்க்கறதுக்கு நம்ம பெரிய உலமாக்கள்கிட்ட நம்ம போறோம், பெரிய ஞானிகள் சூஃபிகள்கிட்ட போனோம், அவங்க ஓதி பார்த்தா கேட்கும், டான்ஸ் ஓதி பார்த்தா கேட்காது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இருக்கிறோமே. சஹாபாக்கள் ஒரு கட்டத்தில் வெறும் எதை ஓதி பார்த்தாங்க, அல்ஹம்து சூராவை ஓதி ஓதுனாங்க. நோய் நீங்கிச்சா இல்லையா, நோய் நிவாரணம் கிடைச்சதா இல்லையா, வெறும் குல் ஹுவல்லாஹு சூரா ஓதுனாங்க, நிவாரணம் கிடைச்சதா இல்லையா. ஃபீ ஷிஃபாஉல் லின்னாஸ், குர்ஆன்ல எல்லாத்துக்குமான தீர்வு இருக்கிறது, எல்லாத்துக்குமான நிவாரணம் இருக்கிறது. யாசீன் சூரா எல்லாத்துக்குமான நிவாரணம் இப்பதான் நம்ம சொன்னோம். ஃபீஹி திப்யானு குல்லி ஷை, எல்லாவற்றுக்கான தீர்வு, இம்மை மறுமை என்ற எல்லா தீர்வுகளும் இந்த குர்ஆனுக்குள் உள்ளடங்கி இருக்கிறது. வரும் பொழுது அந்த குர்ஆனை உயிரோட்டமாக ஓதுறோம், சும்மா ஒன்றும் இல்லை, சத்தமில்ல நம்ம ஓதுறது பக்கமே
ஐயா அப்படின்னு. இப்படி இல்லை, உணர்வோடு உணர்வோடு ஓதுவோம். அந்த உணர்வோடு ஓதுவதனால் நம்முடைய ஈமான் வலுப்பெறக்கூடியதாக இருக்கும், ஈமான் வலுப்பெறக்கூடியதாக இருக்கும், ஈமான் ஜொலிக்கக்கூடியதாக இருக்கும். நம் ஈமான் ஜொலித்து விட்டது என்றால் நம் உள்ளம் ஜொலித்து விடும். நம் உள்ளம் ஜொலித்து விட்டால் நம் வாழ்க்கை ஜொலித்து விடும், நம் கபர் ஜொலித்து விடும், நம் ஆகிரா ஜொலித்து விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய உயிரோட்டமுள்ள ஈமானுக்குரிய மக்களாக ஆக்கி வைப்பானாக. நம் யாவருடைய உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக்கி தந்தருவானாக. நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தந்தருவானாக. குறிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் காதர் மெஹின் சாஹிப் அவர்களினுடைய வாழ்வில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை தந்து அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல சுகத்தையும் தந்தல் புரிவானாக. அவர்களுடைய அசௌகரியங்கள் நீங்கி சுகம் பெறக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الفاتحة أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. اللهم زد لهم فضلا على فضلهم درجة على درجتهم كرامة على كرامتهم يا رب العالمين. اللهم انصرنا بنصرتهم واحمنا بحمايتهم وامددنا بمددهم يا رب العالمين. اللهم اقض حاجاتنا وتمم نياتنا وحسن مقاصدنا وادفع بلياتنا واشف امراضنا بحق هؤلاء الشرفاء الكرماء المقبولين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار.